ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமேவும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் கிளீனிங் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன். நான் ஒரு ரூம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதை ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதை அப்படியே மதியம் வரைக்கும் க்ளீன் பண்ணேன். மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹால் க்ளீன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் கிச்சன் க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த ஹால் க்ளீனிங்கும் கிச்சன் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவாக நான் போட்டிருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பீங்க பொங்கல் க்ளீனிங்கில். நான் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ண தான் நம்மளுக்கு லேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூம் க்ளீன் பண்ணிட்டேன்னா அடுத்த ஹாலுக்கு ஃபஸ்ட்டு ஹாலில் இருக்கிற இந்த ஸ்க்ரீன் எல்லாமே ஃபஸ்ட்டு துவைக்க போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தூசி ஃபுல்லாமே தட்டி விட்டுருவேன். மேலே இருக்கிற ஒட்டடை, அதாவது ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப மேலே ஒட்டடை தட்டி விடுறதுலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா தான் மேலேருந்து தூசி அப்படியே கீழே 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 வர வர நம்ம கீழே இருக்கிறத க்ளீன் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். கீழே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே பண்ணோம்னா நம்மளுக்கு திரும்ப கீழே தூசி ஆகும். அதனால் எப்போயுமே மேலே இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி போட்டு அடியில் இருக்கிறது எல்லாமே தூசி தட்டி விட்டுட்டு இந்த ஹிட்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பேஸ்ட், அந்த கருப்பாம்பூச்சி அதுக்கு எல்லா இடத்துலையுமே ஹாலில் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கருப்பாம்பூச்சி தொல்லையே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபா அப்புறம் திவான் செட்டு எல்லாமே நகட்டி போட்டு எல்லாத்தையுமே நல்லா தூசி தட்டி விட்டு முடிச்சாச்சு. ஹால் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சனுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல்லாக ஒட்டடை தட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபோர்டு, அந்த க்ளோஸில் இருக்கிற அந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா அந்த டோர் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா ஈர துணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விம் லிக்விட் ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்க ஜன்னல் அதையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கபோர்டுக்கு மேலே இருக்கிற ஒரு 4-5 பாக்ஸ் வச்சுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த தேவை இருக்கிறது தேவையில்லாத எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துடலாமே அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதையும் கொஞ்சம் ஒரு 2-3 கிட்டக்க ஒரு பாக்ஸ் கழிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிச்சன் அடுப்பு கிட்டக்க சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரேக் ஒன்று வச்சுருப்பேன். அதை அப்படியே எடுத்துட்டேன் நான். ஏன்னா மாட்டி நம்ம துடைக்கிறதுக்கு பதிலாக கீழே எடுத்து வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மளிகை ஜாமான் போட்டு வச்சுருக்கிற அந்த சம்படம் எல்லாமே நல்லா மேலே ஈர துணியை போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கபோர்டுக்குள்ளக்கு இருக்க பார்த்தீங்கன்னா திங்ஸு அது எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு அதையுமே ஃபுல்லாக நல்லா தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு ஈர துணியை வச்சு ஒரு தடவையும் தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த 2 டீப்பா இருக்குது. அது பெருசு பார்த்தீங்கன்னா உள்ளக்கு சில்வர் பாத்திரம்லாம் போட்டு வச்சுருப்பேன். இந்த சின்னதில் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு வச்சுருப்பேன். அதையுமே நல்ல ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு அதே மாதிரி அந்த ஹிட்டு இருக்குது பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த இது எல்லா இடத்துலையும் அப்படியே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சைடில் ஒரு இரும்பு ரேக் வச்சுருப்பேன். அதையுமே ஃபுல்லாக தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு நல்ல ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு அந்த வேலையுமே முடிச்சாச்சு. இந்த இரும்பு ரேக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுருப்பேன். அதில் தான் வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேங்காய்லாம் வச்சுருப்பேனா அது கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலர். அதனால் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவுனா தான் பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால் அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு எல்லா திங்ஸையும் கொண்டு ஹாலில் வச்சாச்சு. எவ்வளோ திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஏன்னா அப்போ தான் கிச்சனில் நின்று க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற அந்த செல்ஃப்லேயுமேவும் எல்லா திங்ஸையும் வெளியே எடுத்து போட்டு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் சுற்றி இருக்கிற டைல்ஸுமே நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவிட்டு அடுப்பையுமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. காலையில் ஆரம்பித்தது சாயங்காலம் 5-5:30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த க்ளீனிங் தான் போய்கிட்டே இருந்துச்சு. என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் வீடியோ தான் வரும். அதுக்கப்புறம் டெய்லி ரொட்டீன் வரும், மினி விளாக் வரும், பூஜா வரும். இந்த மாதிரி உங்களுக்கு க்ளீனிங் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பை பை.